மனுஷன் கிட்ட இருந்து விடுதலை வேண்டும். பாருங்க, நீங்க யோசிக்கலாம், டெலிவரன்ஸ்னா நாங்க நினைச்சு பேய தான் ஓட்டுவீங்க. இல்ல, மனுஷனும் பெரிய பேய் தான். பிசாசு கூட நம்ம விடுதலைக்கப்பட்டுறலாம். ஆனா மனுஷன் இருக்கிறானே, அவன் கையில மாற்றதான் பெரிய பிரச்சனை. சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எலும்புவாங்க. ஏன் எலும்புறாங்கன்னே தெரியல. நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு என்ன மண்டல ஏறுன்னு தெரியாது, உங்களுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க காரியத்தை புரிஞ்சுக்கணும். சாத்தானால எந்த மனுஷனையும் பயன்படுத்த முடியும். யூதாஸ் யாரு கூட இருக்கான்? இயேசு கூடவே இருக்கிறான். எழுதப்பட்டிருக்கு, சாத்தான் யூதாஸ்குள்ள புகுந்தான். இயேசு கூட டேபிள்ல உட்காந்து இருக்கிறான். இயேசு கண்ணு மணிக்கே உள்ளுக்கு நுழையிறான். இயேசு கூட நடந்து போறான், பேசுறான், சாப்பிட்றான், எல்லாமே இருக்குது. அந்த ஃபெலோஷிப்ல இருக்கிறான், பக்கத்துல நிக்கிறாரு. பாருங்க, இயேசு ஒரு வேலை நேரம் நின்றாருன்னா பிசாசு பிடிச்சவன் கீழே விழுந்துருவான். அம்மாவாலியா? இப்ப இயேசு பக்கத்துல நிக்கிறாரு. இயேசு கேட்கிறாரு, நான் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இது மாதிரி நீங்க தான் மேசியா, கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது, இது பரிசுத்தாவினால உனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம்ன்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு மாதிரி, இல்ல நான் எருசலேம் போய் ஆகணும், இப்படியாக என் மரணம் நான் சந்திச்சு ஆகணும்ட்டு. உடனே இயேசுவே, நீங்க இப்படிலாம் போகக்கூடாது, இதெல்லாம் தப்பு, நீங்க சாகவே கூடாது, இந்த மாதிரி வார்த்தை நீங்க பேசாதீங்கன்ட்டு இயேசுக்கே ப்ராஃபிட் ஆயிட்டான். கொஞ்சம் புகழ்ந்து பேசினார். என்ன சொன்னாரு? கர்த்தரோட ஆவினால் உனக்கு இது வெளிப்பட்ட காரியமாக இருக்குது. உடனே நினைச்சான், இதுக்கு முன்னாடி நான் தான் இப்ப பரிசுத்த, நான் தான் இப்ப வந்து ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட்டுக்கு நான் தான் ப்ராஃபிட் நினைச்சிட்டான். அவன் நினைச்சுக்கிட்டான் இயேசு தெரியாம கேட்டாருன்ட்டு. இயேசுக்கு அவர் யார் நல்லாவே தெரியும். ஆனா இவனுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு கேட்கும் பொழுது, ஓ இயேசுக்கே தெரியல போலுக்கு. சில நேரத்தில் மனுஷன் அப்படிதான், கொஞ்சம் கத்து கொடுத்து அவன் எழுதிட்டானா அவனுக்கு வந்துடும் பெருமை. உங்களுக்கே பாடம் நடத்துவான், உங்களையே கேட்பான், ஆத்மா மாறலையான்னு கேட்பான். நீங்க தான் ஆத்மனா என்னன்னு கத்து கொடுத்துருப்பீங்க, நீங்க தான் ஆடுனா மேற்பண்ணு என்னன்னு கத்து கொடுத்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கே நடத்துவான் பாடத்தை, உங்களுக்கு ஆத்மா வருமே கேட்பான். அதுதான் பேதுரு அன்னைக்கு செஞ்சு. என் கேள்வி என்னன்னா, இயேசுவை பார்த்து சொல்றேன், சொன்ன மாதிரி, இயேசுவே நீங்க போகக்கூடாது. இயேசு அதை பார்த்து, ஐயோ செல்லமே, உனக்கு என் மேல எவ்வளோ பாசமா, யுவர் மை டார்லிங் கட்டிப்பிடிச்சாரா? அப்பாலே பூ சாத்தானேன்னாரு, நீ தேவன் சித்து தடையாக இருக்கிற. அப்படி அந்த மோமெண்ட்டுக்கு ஒரு மனுஷனை பரிசுத்தாவையும் பயன்படுத்துது, அசுத்தாவையும் பயன்படுத்துது. ஹல்லேலூயா. Jesus was so discerning that he knows what kind of spirit is operating within Peter. பேதுருக்குள்ள என்ன மாதிரி ஆவி கிரியை செய்து இயேசுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் பக்கத்துக்கு இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். வெளியே போட்டார். எப்படி? இயேசு மகா பரிசுத்தர், இயேசு கிட்ட அசுத்தாவி வரவே முடியாது. அப்படி இருந்து பேதுருக்குள்ள எப்படி வந்துச்சு? என்ன காரணம்? when you are open to what is evil, the devil will enter. நீங்க எது தீமையோ, எது இமோஷன், அன்னைக்கு பேதுரு என்ன இருந்துச்சு? இமோஷனல், ரொம்ப இமோஷனல் ஆயிட்டான். இயேசு மேல அவ்வளோ பாசம், ஹல்லேலூயா, இயேசு மேல அவ்வளோ அக்கறை. ஆனா அதுவே இயேசுக்கு விரோதமா திரும்புது. இமோஷனல் தான் சாத்தான் யூஸ் பண்ணுவான். அதான் சொல்றேன், எல்லா நேரத்திலும் நீங்க உங்க பலத்தை நம்பலாம். நீங்க எப்ப இமோஷனல் இருக்கணும், உங்களை நீங்க நம்பிடாதீங்க. நீங்களாவே இருக்க மாட்டீங்க, நீங்க மிருகமாக மாறி விடுவீர்கள். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? Don't trust yourself when you are so emotional, because you might fall into trap. பாருங்க, when you are emotional, ஒன்னு ஓவர் சந்தோஷமா, emotionally very happy. சில பேர் கொஞ்சம் எமோஷனல் உடனே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, அப்படியே உடஞ்சி உட்காந்துருவாங்க கீழே. One thing you need to take note, ஏன்னா emotional ஆகும் பொழுது you get yourself outside of physical and enter the realm of the spirit. நீங்க உங்க பிசிக்கல் தோற்றத்தை விட்டு நீங்க ஆவிக்குரிய உலகத்திற்குள்ள நீங்க கால் எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. and that's where you are so vulnerable. அங்கதான் நீங்க ரொம்ப ஈஸியா சத்துரு உள்ளுக்கு நுழைய முடியும், ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். அப்புறம் இமோஷனலா ஆகக்கூடாது. இமோஷனல் ஆகுறது தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. ஓகே, even Jesus got emotional. அவரும் அழுந்திருக்கிறார். பட் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். இமோஷனல் ஆகும்போது devil can just use you instantly. டக்குன்னு உங்களை யூஸ் பண்ண முடியும். you will lose yourself. சிலர் நீங்க பாவத்தில் விழுக்கு முக்கிய காரணமா இருப்பாங்க. நீங்க எப்படியாவது பரிசுத்தமா வாழணும்னு நினைப்பீங்க, ஏதாவது ஒரு உங்களை தொட்டுருவாங்க. they could be your ex, they could be your friends, they could be somebody in your life. ஏதாவது ஒரு வகையில உங்களை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க கீழே. ஹல்லேலூயா. stay away. நீங்க ஒதுங்கி நிற்கிறது நல்லது. ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அறுந்து போயிடக்கூடாது.
ஹல்லேலூயா. நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா இப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு யூ நீட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் சச் பீப்புள். இஃப் சம்ஒன் புல்லிங் யூ இன்டு சின் யூ நீட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் சச் பீப்புள். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தா அவங்க சொந்த குடும்பம் இல்லை சொந்தங்களாக இருப்பாங்க, அவங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ரசிக்கப்படாமல் இருப்பாங்க. பட் இவங்க நீங்கள் விழுகிறதுக்கு நீங்கள் கோபம் படுகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. வேறு வழியிலேயே வெட்டி விட முடியாது, குடும்பமாச்சா. இங்கே நீங்கள் உங்களை தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் யூ சி இட் குட் பி யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க உங்களுக்கு பண்ணுற சில காரியம் உங்களுக்கு வேதனையாக்கும். டோன்ட் ஃபைட் வித் யுவர் மவுத். மாம்சத்தோட யுத்தம் பண்ணாதீங்க, முட்டி போட்டு யுத்தம் பண்ணுங்க, ஜெபத்தில் நெல்லுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ஆண்டு கட்ட ஆரம்பிச்சிருவார். யூ மஸ்ட் ஐடென்டிஃபை என்ன நடக்குது, ஏன் இது நடக்குது, ஏன் இப்படிலாம் பண்ண, ஏன் சொந்தங்கள் இப்படி பண்ணுறாங்க, ஏன் குடும்பத்தை, ஏன் தாய் தகப்பன் இப்படி இருக்காங்க, ஏன் பிள்ளைங்க. யூ மஸ்ட் ஐடென்டிஃபை திஸ் வெரி கிளியர்லி. என்ன காரணமாக இருக்கும்? சம்திங் இஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் விதின் them. You need deliverance. Sometimes some people around you is like that. பிசாசா அவங்களை கொண்டு உங்களை கட்டி வச்சிருப்பான், உங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பிளான் பண்ண எதிர்காலம் இப்படி கிடையாது, இப்படியாக அமைக்கப்பட கிடையாது. பட் யூ ஆர் ட்ராப்ட். ஏன் நேரத்துக்கு நீங்கள் உங்கள் லைஃப் செட்டில் ஆக முடியலன்னா இதுதான் காரணம். சில மனுஷர்களை கொண்டு உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். There is a attachment, there is a soul tie between your family members and you which doesn't let you go. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த வாழ்க்கையில் உதவி செஞ்சுருப்பாங்க, ஒரு வருஷம் செஞ்சுருப்பாங்க ஹெல்ப் உங்களுக்கு. இப்போ 10 வருஷம் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் என்னால் இதுக்கு முன்னாடி முடியலன்னு சொன்னால், பத்தியா ஒரு காலத்தில் உனக்காக செஞ்சல, ஒரு காலத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணலை, நீ என்னை கை விட்ட பத்தியா, அப்படி சொல்லி 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 அவங்க செஞ்சதோ ஏதோ ஒரு வருஷம்தான், நீங்கள் இப்போ 10 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த குரூப் எப்படின்னா இமோஷனல் பிளாக்மெயில். இமோஷனலாக உங்களை பிளாக்மெயில் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துரும். ஹல்லேலூயா. இது எப்படின்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருச்சு. உங்களுக்கு விடுதலை தேவை. சில கூட்டம் இருக்கு, நீங்கள் மொத்தமாக அழிஞ்சு போகணும் எதிர்பார்க்குது. இருக்கிறதமா சில பேர் நீங்கள் சாகணும், நீங்கள் வெளியே போனால் திருப்பி வீட்டுக்கு திரும்பக்கூடாது, செத்துடணும், நடு ரோட்லேயே இல்லாமல் போயிடணும். மந்திரவாதிகளும் அப்படி தான். ஏன் மந்திரங்களை ஏவி விடுறான்? இதான் காரணம். See your words, you must be very careful. நீங்கள் சபிக்கும் பொழுது உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்குன்னா சாத்தான் செய்கிற காரியங்களும் சேர்ந்துச்சுன்னா அந்த பர்சனை அட்டாக் பண்ண முடியும். நீங்கள் ஏதோ இமோஷனலாக நீங்கள் சபிக்கலாம், இமோஷனலாக நீங்கள் பேசலாம், பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஒரு வார்த்தையினால சகலத்தையும் கர்த்தர் உருவாக்கியிருக்கிறார், வார்த்தையை சொல்லி உருவாக்கியிருக்கிறார். வாட் இஸ் சோ பவர்ஃபுல். வார்த்தைன்னு சொல்லும்போது ரொம்ப வல்லமையானது. அதுவும் அபிஷேகப்பட்டவர்கள் வார்த்தையை விடும்போது கவனமாய் விடணும். If you are not able to control your tongue, you are in danger of destroying someone and destroying yourself. நீங்க பிறரை மட்டும் அழிக்க மாட்டீங்க, அது உங்களையும் அழிச்சிடும். Because at the end you have to face God. நீங்க சொல்லுவீங்க, நான் ஒரு ஆளை கோபத்தில் சபிச்சேன், ஆண்டவர் ஏன் தடுக்கல? ஆபிலும் இப்படிதான், காயினும் இப்படிதான். ஆபில கோபத்தில் போய் கத்தியத்தை குத்த போனா ஆண்டவர் ஏன் தடுக்கல கேட்டான்னா கேட்க முடியாது. குத்திருந்து நீ தானே, ஆண்டு தடுக்கல. ஏன் தடுக்கல? நீ செஞ்சு நிற்கும் பொழுது அதில் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் நாவுகள் ஆசீர்வதிக்கணும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, your tongue must bless people. நீங்கள் இன்னைக்கு காலையில் யாராவது ஒரு ஆளையை நீங்கள் சபிச்சிருக்கீங்களா? கோபத்தில் செத்துருன்னு சொல்லி சொன்னீங்களா? உருப்பிட சொல்லி சொன்னீங்களா? இந்த வார்த்தை சொன்னீங்கன்னா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுங்க, சாத்தான் உங்களை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். The devil has used you powerfully. பாருங்க, ஆண்டவர் சொல்றவங்களை பார்த்து நான் அவர்கள் கையில் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றேன். அவர்களை பாதுகாக்கிறது நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்பணும். You must believe in God. Hallelujah. அவரை நம்பி இருக்கிறவங்க ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது கிடையாது. Hallelujah.